தீய சக்தி என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் என்றால் அவர்கள் தீய சக்தியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அந்த தீய சக்தியுடைய தொடர்பை மறைப்பதற்காக தமிழ்நாட்டில் திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறாங்க. இந்த விஜய் அவர்கள் போய் பீகாரோ ஒரிசாவோ மற்ற மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போய் பார்த்துட்டு வந்து இங்கே பேசு. அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? நான் பீகாருக்கு போயிருக்கேன், பாட்னா போயிருக்கேன். அரசு பேருந்து எத்தனை இருக்குது? மிக ரொம்ப குறைவு. இல்லை மதுவிலக்கு பிரச்சனை இருக்குது. என்ன நீ மாநில ஒருவர் எடுத்தோன்னே பொறுப்பாக இதுவரையும் விஜய் இந்த கட்சி துவங்கிய பிறகு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதாச்சும் பேட்டி கொடுத்துருக்காங்களா? அவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொள்கை வச்சுருக்கா? எதுவுமே இல்லை. நீ தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார்? நீ யார்? ஒரு மக்களின் முதல்வர் நடத்தக்கூடிய ஆட்சியை தீய சக்தி என்றால் நீ தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தீய சக்தி விஜய் அவர்கள் தான்.